நண்பர்களாம் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு மனிதன் கோயிலுக்கு பழம், வாழைப்பழம், தேங்காய், கற்பூரம் 3யும் கொண்டு போய்கிட்டு இருந்தாராம். போய்கிட்டு இருக்க பாதையில் தேங்காவும் வாழைப்பழமும் பேசியிருக்கு. தேங்காய் சொல்லிருக்கு, நான் தான் உன்னை விட வலிமையானவன், 3 பேரில் நான் தான் திறமைசாலி அப்படின்னு பேசியிருக்கு. அப்படின்னு கர்வம் கொண்டிருக்கு. அடுத்து வாழைப்பழம், உன்னிலேருந்து நான் தான் அழகானவன், ரொம்ப திறமையானவன் அப்படின்னு இந்த 2ம் கற்பூரத்தை பற்றி சொல்லியிருக்கு. 2யும் ஆனால் கேட்டுட்டு கற்பூரம் அமைதியாகவே இருந்திருக்கு. ஆனால் போனோடனே வாசல் நடையை தாண்டினோடனே உள்ள கோயிலுக்குள்ளே போனோடனே தேங்காவை 2ஆக உடச்சிட்டார் பூசாரி. அடுத்து வாழைப்பழத்தையும் உரிச்சிட்டாரு. ஆனால் கற்பூரத்தை சாமி முன்ன வச்சு ஜோதியாக்கியிருக்காரு. அது எரிய எரிய எல்லாருக்கும் மனமும் ஒளியும் கொடுத்துருக்கு. இதை மாதிரி தான் மனிதன் நாம் தேங்காய் மாதிரி கருவம் கொண்டோம்னாலும், வாழைப்பழம் மாதிரி ஆணவம் கொண்டோம்னாலும் உடைய வேண்டியிருக்கும், தோல் உரிக்கப்பட வேண்டியிருக்கும். கற்பூரம் மாதிரி அமைதியாகவும் சாப்பிட்டா இருந்தால் கடவுளோடு சேர்ந்து ஜோதியோட ஜோதியாக ஐக்கியமாகலாம். கடவுளோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொறுமையாக இருந்தால். நன்றி.